ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தான். இது சட்டுன்னு நம்ம நைட் டின்னருக்கு கூட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வேகமாக. அதுக்கு ஒரு 5-6 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4-5 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா பூச்சிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் மஞ்சத்தூள் உப்பு போட்டால் அதில் இருக்கிற புழு பூச்சிலாம் வெளியில் வந்துடும். உடனே குக்கரில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு சோம்பு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். சோம்பு பொரிஞ்ச புதினா, கருவேப்பிலை, புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி வதக்கிட்டு வெங்காயம் நல்லா ஒரு 4-5 வெங்காயம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். ஒரு 4-5 தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா குக்கரில் தான் எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. எவ்வளோ தேவையோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நிறைய விடணும். அதனால் கொஞ்சம் திட்டமாகவே சேர்த்துங்க. அப்புறமா கூட நம்ம வேணும்னா ஊற்றிக்கலாம். வெயிட் போட்டுட்டு 4-5 விசில் வந்தவுடனே இறக்கிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் இது கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணி விடுங்க. இது மாதிரி மேஷ் பண்ணிட்டா நம்ம சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாப்பாட்டு கூட இது வச்சுருந்தா சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. டைமில் சோம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான். நெய் கூட போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக அம்மா பட்டர் சேர்த்துக்கிறாங்க. பட்டர் போடணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. ரொம்பவே இது நாங்கள் சப்பாத்தியோட இன்றைக்கி நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.